நமஸ்தே. இந்த வீடியோவில் விஷாரத் பூர்வாத்தோடைய ரிவிஷன் கிளாஸ் டே 2 தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு செகண்ட் ரோம் லெட்டரில் இருக்கிறது படித் புஸ்தக் ஆதார் பர் போலாராம் கா ஜீவு வல்லபாய் பட்டேலோடதும் படிக்கணும். சரியா? அப்போ போலாராம் கா ஜீவும் வல்லபாய் பட்டேலும். அடுத்த செகண்ட் கொஷின் பேப்பரில் போலாராம் கா ஜீவும் மேஹமன் சே பகவான் பச்சதாயம். அப்போ 3 படிச்சுக்கோங்க. ஒன்று போலாராம் ப்ளஸ் மேஹமான் சே பகவான் பச்சதாய். இது 3 படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு எனி ஒன் எழுதிடுவீங்க. அடுத்து தேர்ட் ரோமில் மன்சாராமும் சுதாவும் கேட்டிருக்காங்க. அந்த கொஷின் பேப்பரும் சேம் அதே தான் கேட்டிருக்காங்க. ஸோ மன்சாராமும் சுதாவும் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது டிப் பண்ணி பாருங்கள். கல்யாணி இம்பார்ட்டன்ட் இது தான். 5 படிச்சுக்கோங்க போதும். கல்யாணி, பண்டித் மோட்டராம, ஷியாராம, ருக்குமணி, புவன் மோகன் சிங்கா. இந்த 5 மட்டும் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு டிப் பண்ணி இதுலேருந்து நீங்கள் 3 எழுதிட்டோம்லாம். சரியா? இப்போ கொஷின் பேப்பர் 2 பார்க்கலாம். கொஷின் பேப்பர் 2ல் பாருங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் பார்த்துட்டோம். ஷுத்து கீஜியே அப்படின்றது எந்த ஒரு ஆப்ஷனும் இருக்காது. எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லாமல் உங்களுக்கு அந்த 5மே எழுதுகிற மாதிரி இருக்கும். ஷுத்து கீஜியேனா என்ன? ஃபஸ்ட்டுனா ஒரு லைனை நம்மளுக்கு கிராமர் மிஸ்டேக்கோடு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் என்ன பண்ணணும்? கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும். சரியா? இந்த வீடியோ கிளாஸ் நான் போட்டிருப்பேன். தேவைப்படுறவங்க கிராமர் கிளாஸ் போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஷுத்து கீஜியே பாருங்கள். இம்பார்ட்டன்ட் இது தான். சரி, இம்பார்ட்டன்ட் இந்த 4 ப்ளஸ் இந்த 11 இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. 11 ஒன்று இருக்குது. இந்த 11 மட்டும் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 5 எழுதிடலாம். அடுத்தது சூச்சனா காரணச்சார் இருக்கு இல்லையா? வாட்சிய பதிலியே, அதுக்கு இம்பார்ட்டன்ட் பாருங்கள். இந்த 3. நெக்ஸ்ட்டு இந்த 2 மட்டும் 5 படிச்சுக்கோங்க. அடுத்தது வாட்சிய ஜோடுகர் லிக்கே இருக்கு இல்லையா? அதில் ஒரு 5 கொடுத்துருக்காங்க. அடுத்தது கால் பரிவர்த்தனா டென்ஸ் மாற்றணும். ப்ரெசன்ட் டென்ஸை ஃப்யூச்சர் டென்ஸாக மாற்றுறது, அந்த மாதிரி. இதெல்லாம் கிராமர் கிளாஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க இப்போ வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இம்பார்ட்டன்ட் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குச் விசேஷ சப்தக்கா பிரயோக நோட் பண்ண முடியல, வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இதில் அடுத்தது குச் விசேஷ் பிரயோக். ஜித்தனேனா உத்தனே, இது 2த்தையும் யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸ் எப்படி மாறும்? ஜித்தனா பரீட்சம் கரைங்க உத்தனாதன் கமாவுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ உழைச்சிங்களோ அவ்வளோ இது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜப்தப்பு யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு அந்த ரோம் லெட்டர் எல்லாமே நீங்கள் இது பண்ணிடலாம். ஷுத்து கீச்சியேவும் அடுத்தது சூச்சனை காணச்சர் பதிலியே. இதெல்லாம் நீங்கள் இந்த இப்போ நம்ம இதுவரையும் பார்த்தது எல்லாமே எனி ஒன்று. இப்போ நம்ம ஒன்று பார்த்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டாப்பிக்கில் எனி ஒன் தான் கேட்பாங்க. இப்போ கால் பரீட்சை இருக்குன்னா கால் பரீட்சையில் நம்மளுக்கு 5 படிக்கிறோமா? ஸோ எனி ஒன் தான் கேட்பாங்க. குச் விசேஷ் சப்த பிரயோக் கீஜியே 4 இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்களா? அதில் 1 தான் கேட்பாங்க. சரியா? இம்பார்ட்டன்ட் எத்தனை கொடுத்துருக்காங்களோ அது 1 தான் கேட்பாங்க. நோ ஆப்ஷன்ஸ், எல்லாமே நீங்கள் எழுதி தான் ஆகணும். சரியா? அதனால் ஆப்ஷன் இருக்காது. ஸோ அதனால் அந்த 5 கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. லிங்க் பதிலியே வச்சன் பதிலியே பார்ப்போம். லிங்க் பதிலியே வச்சன் பதிலியேக்கு ஒரு இது இருக்குது, மெத்தட் இருக்குது. அதுபடி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். எப்படின்னா பாருங்கள், லிங்க் பதிலியே பாருங்கள். இந்த கண்டிஷன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம். ஆள முடியதும் ஈல முடியும். ஆள முடியாது ஏல முடியும். ஒர்க் பண்ணுற வேர்ட்ஸாக இருந்தால் இன்னில் முடியும். இது பாய்க்கு, இது கேர்ளுக்கு. ஜெண்டர் தானே இது. பாய்க்கு ஒர்க் பண்ணுற ஒரு வேலை செய்கிறாங்க. கேர்ளாக இருந்தால் இன் சேர்த்து முடிக்கணும். ஆளாக இருந்தால் ஆனி, ஆளாக இருந்தால் நீ. ஸ்பெஷல் நேம்ஸ் இருந்தால் ஆயின். இப்போ ஜமீன்தார் அப்படின்னா ஜமீன்தாரி அப்படின்னு சொல்கிறாங்களா, ஜமீன்தார் அம்மா அப்படின்றாங்களா? ஸோ இப்போ அந்த டிஃப்ரெண்ட் தெரியலையா? ஸோ அந்த மாதிரி சிறப்பு பேருக்கு ஆயின்னு சேர்த்து சொல்லணும். ஹிந்தியில் இக்கில் முடியுது அப்படின்னா இக்கால முடியும். செப்பரேட் வேர்ட்ஸும் இருக்குது. மாதா பிதா அப்படின்னு இருக்குல்ல. மாதாக்கும் பிதாக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. அதே வேர்டை எடுத்து நம்ம மாடிஃபை பண்ணி எழுத முடியாது. ஸோ அது மாதிரி வேர்ட்ஸும் இருக்கும். நர் யா மாதா. நர்னா ஆண், மாதானா பெண். இப்போ பெண் நாய், ஆண் நாய் அப்படி சொல்கிறோம் இல்லையா? அந்த ஆண் பெண் அப்படின்றத வச்சு நம்ம சொல்கிறோம். ஸோ அது மாதிரி நர் மாதான்றது, நர்ன்றது பையன், மாதான்றது பொண்ணு. அடுத்தது ஆள முடியும். ஆன்றது அடுத்த எழுத்தான, அதாவது இப்போ ஆக்கப்புறம் இல்லையா? அதோடலேயே முடியும். ஒரு பாய் ஆள முடியுது அந்த வேர்டுனா, கேர்ள் வேர்டு ஆள முடியும். ஈல முடியுதுன்னா ஈல முடியும். ஊல முடியுதுன்னா ஊல முடியும். அந்த மாதிரியும் வேர்டு இருக்குது. ஸோ 10 கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த 10 கண்டிஷன் மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக லிங்க் பதிலியே எழுதிடலாம். சரி பாருங்கள், லிங்க் பதிலியே பாருங்கள். லடுக்கா ஆள முடிஞ்சிருக்கா?
ஈ லடுக்கி ஈல வருதா, ஆன்றது ஈல வருதா, பச்சா ஆள முடிஞ்சிருக்கா, பச்சி ஈல முடியுதா, பேட்டா பேட்டி, போத்தா போத்தி, கோடா கோடி, இது மாதிரி இருக்கா. அதே பாருங்க பக்ரி பக்ரீன் இன்னில் முடியும்னு சொல்ல பக்ரீன். இந்த ரீ இருக்கு இல்லையா, இந்த இன்னில் முடியாததுனால இந்த பக்கம் போகும்போது ஒரு மாத்திரை ஏறும்போது என்ன ஆகுது, பக்ரீன் அப்படின்னு வருது. இது வந்து நான் உங்களுக்கு வந்து விஷாரத் பூர்வத் கிராமரில் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்லேயே வந்து சொல்லியிருக்கேன் பாருங்கள், எப்படி வந்து இந்த மாதிரி மாறுது, இதோட ஒரு மாத்திரை வந்து எக்ஸ்ட்ரா ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சிங்கு சிங்கனி நீ சேர்த்து எழுதணும், சிங்கு சிங்கனி. ஊண்ட் உண்டினி, இது ஆணு இது பெண். ஊண்ட்டுன்னா ஒட்டகம் இல்லையா, ஊண்டினி அப்படின்னு சொல்லணும் பெண் ஒட்டகத்தை. மோர் மோர்னி, தேவ் தேவி, இந்த மாதிரி மாறும். சரியா. அடுத்தது பாருங்கள் ரின்னு ரின்னு. இந்த மாதிரி அந்த ஒரு 10 கண்டிஷன் சொன்னீங்களே அதுக்குள்ளே தான் இருக்கும். இது நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்த சிங்குலர் ப்ளூரல் பாருங்கள். சிங்குலர் ப்ளூரலில் ஒரு கண்டிஷன் தான். பாய்ஸ்க்காக இருந்தால் பாய்ஸ், ஒரு பாய் பாய்ஸ் இல்லையா, பாயாக இருந்தால் ஆள் அந்த வேர்டு முடியுது அப்படின்னா ஏல முடியும். மற்ற எல்லா வேர்டுமே பாய்ஸ்க்கு சேம் தான். இப்போ வந்து பாருங்களேன், எக்ஸாம்பிளுக்கு பச்சா அப்படின்றது பச்சே, ப்ளூரல்ஸில் பச்சே, ப்ளூரல்ஸில் பச்சே. சரியா. இப்போ பச்சா ஆள முடிகிற எல்லாமே பச்சேன்னு முடியும். ஆ. பைசா பைசே ஏல முடியுதா. ஆனால் மற்ற இந்த ஆளை வராத எல்லாமே வந்து மற்றதுல என்ன வரும், அப்படியே தான் வரும். ராஜா ராஜா. இந்த ஆள முடியாது எல்லாமே என்ன பண்ணும், அப்படியே தான் வரும். நேதா நேதா, போத்தா போத்தே. தா ஆள முடியுதா, ஸோ ஆள முடியும். இதில் வந்து எக்ஸப்ஷன் கேஸும் இருக்குது, அது ராஷ்டிர பாஷாவில் இருக்குது. ராஷ்டிர பாஷாவில் கிராமரில் போட்டிருக்கேன் வச்சன் பதிலி, நீங்கள் வந்து அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. எக்ஸப்ஷன் கேஸ்னால் அந்த ஆவே வந்தாலும் அது மாறாது அப்படின்ற ஒரு எக்ஸப்ஷன் ஒரு 4 இருக்குது. மற்றபடி பாய்ஸ்க்கு அதே தான் வரும். இந்த ஆளை வர்றது மட்டும்தான் ஏவா மாறும், இது எல்லாம் அப்படியே தான் வரும். பார்த்து அப்படியே எழுத கற்றுக்கோங்க. ஸோ பாய்ஸ் வச்சன் எழுதுறது ஈஸி. ஆனால் கேர்ள்ஸ் வச்சன் பாருங்கள், கேர்ள்ஸில் ஆள முடியுது அந்த வேர்டு அப்படின்னா மெயிமில் முடியும். அடுத்தது ஆள முடியுது அப்படின்னா எய்மில் முடியும். அடுத்தது ஈல முடியுதுன்னா யாமு, ஊல ஏமு, யானா யாமு. இந்த கண்டிஷன் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், ஆங்கு இங்கு அங்கே, இக்கு குட்டல் ஆ கா இது இருக்குது. இங்கே என்ன இருக்குது, இக்கு குட்டல் ஆ இருக்குது. ஆள முடியுது கே, மேம் கேம்ல முடியுது. அடுத்தது தோ தீ தீயில் முடியுது ஈ, தீ தீன்னு சொல்கிறோம். தீனா அதில் என்ன இருக்குது, இத்து குட்டல் ஈ, இத்து குட்டல் ஈ தான் தீ. அப்போது ஈ ஈன்னு இருக்குது. ஈனா யாம், ஈனா ஆப்ஷன் என்னது யாம், யாம்ல ஈனா யாம். அடுத்தது சீஞ்சு சீஞ்சு இஞ்சி, இதில் என்ன இஞ்சி குட்டல் ஜா ஆ இருக்கா, ஆ இஞ்சி குட்டல் ஆ இருக்குது. இங்கே இஞ்சி ஒரு தனி எழுத்து வந்ததுன்னா அதில் ஆ இருக்குமா, ஆ ப்ளஸ் அந்த புள்ளி எழுத்து தான் அந்த ஜாவா மாறும். இஜ்ஜு எப்படி வருது, ஜா ப்ளஸ் இஜ்ஜு ப்ளஸ் ஆ தான் ஜா. அப்போ ஜா ஆ இருக்குது, ஆ இருந்தால் ஏ ஜேவா மாறும். புஸ்தக் இக்கு, இக்கு ப்ளஸ் ஆ கே, இக்கு ப்ளஸ் ஆ கா, இக்கு ப்ளஸ் ஆ இதில் இருக்குது நடுவில், இக்குன்னு ஒன்று இருக்குது நடுவில். இந்த காவை பிரிக்கிறோம் அப்படின்னா இக்கு ப்ளஸ் ஆ, அப்போ லாஸ்ட் எழுத்து ஆ, ஆவா முடிஞ்சதுனால கேம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ புரியுதா, இது மாதிரி மாறும். இப்போ இதே ஊல முடியுது அப்படின்னா ஏமா வரும், ஊ ஏவா வரும். இப்போ பாருங்க, கவிதா ஆல முடியுது, கவிதா ஏம்னு போட்டு வச்சுருக்காங்க. ஏம் ஒரு இதை பாருங்கள், ஆள முடியுது ஏம்ல முடியும், ஊல முடியுதும் ஏம்ல முடியும், ரெண்டுமே ஏம்ல முடியும். கவிதா ஆ, ஸோ கவிதான்றது ஆ இல்லையா, ஸோ ஆன்றதுனால கவிதா ஏம்னு போட்டிருக்கு. மிட்டா ஈ ஈல முடிஞ்சா யாம்ல முடியணும். மிட்டா ஈயாம் மிட்டா யாம் அப்படின்னு சொன்னால் இது இதுக்கு சிங்குலரு, இது ப்ளூரல். மிட்டாய்னா ஸ்வீட்டு, அதாவது சாக்லேட்டு. மிட்டா ஈயாம் அப்படின்னா ஸ்வீட்ஸ், எஸ்ஸு சேர்த்துக்கிறாங்க. இந்த எஸ்ஸு தான் இது. சரியா. இப்போ இதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து இதை வந்து எழுதிடலாம். ஒரு வாட்டி நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிட்டிங்கன்னாவே போதும், உங்களுக்கு ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம், லிங்கவும் வச்சனும் லிங்கம் வச்சன் பதிலியவும் ஈஸியாக பண்ணிடலாம். சரியா. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என் டெலகிராம் குரூப்பில் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை போடுறேன். கொஷின் பேப்பர் தேவைப்படுறவங்களும் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்தது ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோம் லெட்டரில் தமிழ் பார்த்துடலாம். பேப்பர் 3 ஆல்ரெடி பார்த்துட்டோம். செகண்ட் ரோம் லெட்டர் பாருங்கள், 5th ஒன்று. இவனும் 4 இருக்குது இடம் சுற்றி பில்லு. இது வந்து நீங்கள் எழுதுறதுனா எழுதுங்க, இல்லை ஆப்ஷனில் விட்டுறதுன்னா. இதில் ஆல்ரெடி மோஸ்ட்லி 3 கொஷின் ட்ரை பண்ணிவிடுங்க. இதில் வந்து 2 கொஷின். கண்ணகி வழக்குறைந்தது, சிங்கன் சிங்கி, ஆண்டாள் பாடியோரில் திருப்பாவை. இந்த கொஷின் பேப்பரில் இம்பார்ட்டன்ட் பாருங்கள்.
இந்த கொஷின் பேப்பரில் இடம் சொட்டி பொருள் விளக்குக எழுதாதுன்னா எழுதுங்க, இல்லைன்னா ஊர்மிளை கண்ணகி வழக்குறிஞ்சது தென்றலின் மென்மை. கண்ணகி ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் படிக்க போகிறது 5. இந்த ரோம் லெட்டரில் 5 படிங்க. இந்த ரோம் லெட்டரில் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் 6 படிக்கணும்னு சொல்லிட்டு. இந்த 6 படிச்சிங்கன்னா 3 எழுதிடலாம். ஈஸியாக தமிழில் மார்க் வாங்கிடலாம். சரியா? தமிழ் வீடியோவும் போட்டிருக்கேன் விஷாரத் பூர்வாத்து. தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. கிளாஸ் தேவைப்படுறவங்க ஒரு வேளை விஷாரத் பூர்வாத்து ஜாயின் பண்ண விரும்புகிறேன், கிராமர் படிக்கணும் எல்லாம் அப்படின்னா நீங்கள் வந்து டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அட்மிஷன் பற்றி கேட்டிங்கன்னா நான் வந்து டீட்டெயில் உங்களுக்கு கொடுப்பேன். சரியா? லிங்க் பதிலே இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுவுமே பண்ண முடியலங்க, என்னால் படிக்கவே முடியல, எனக்கு தெரியல அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த 10 அந்த கொஷின் பேப்பரில் 10 மட்டும் படிச்சுக்கோங்க. சரியா? அதை மட்டுமா படிச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஓரளவுக்கு நீங்கள் மார்க் வாங்கிடலாம். சரியா? லிங்க் பதிலேன்றது 10 எழுதணும், நோ ஆப்ஷன்ஸ். வச்சன் பதிலே 10 எழுதணும், நோ ஆப்ஷன்ஸ். எதுக்குமே ஆப்ஷன் இல்லை. சரியா? சரி, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராவது விஷாரத் பூர்வாத்து எழுதுகிறவங்களா இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரியா? தன்யவாத்.